Your relationships are never meant to last. Hi guys, welcome to ChennaiGeekz. It's me Ken here and நான் இன்னைக்கு 6th ஜெனரேஷனோட டாப் 10 லிஸ்ட்டோட வந்திருக்கேன். போன வீடியோவில் வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், உங்களோட ஃபேவரட் ஸ்டார்டரை வந்து கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருந்தேன். அண்ட் அது எல்லாருமே சூப்பரான கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த கமெண்ட் வந்து நிறைய பேருக்கு ரிசல்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியும்னு நினைக்கிறேன். அண்ட் நான் ரிசல்ட் வந்து சொல்லிடுறேன். ஸோ ஃபயர் டைப்பில் பெஸ்ட் ஸ்டார்டர் எது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சார்மேண்டர். ஸோ இதுதான் நிறைய பேர் சூஸ் பண்ணியிருக்கீங்க. அண்ட் வாட்டரில் வந்து ஃப்ரோக்கியை சூஸ் பண்ணியிருக்கீங்க. அண்ட் கிராஸ் டைப்பில் வந்து ட்ரிகோ சூஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த 3 போக்கிமென்ஸ் தான் பெஸ்ட் ஸ்டார்டர் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அனௌன்ஸ் பண்ணுறேன். ஏன்னா எக்கச்சக்கமான பேர் வந்து இதுதான் சூஸ் பண்ணியிருக்கீங்க. கமான், சார்மேண்டர் இது வரைக்கும் யாருமே விட்டு கொடுக்கல. ஸோ அதுக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். ஏன்னா சார்மேண்டர் இது வரைக்குமே நம்மளோட ஃபேவரட் போக்கிமானா தான் இருந்துட்டு இருக்கு. அண்ட் இந்த வீடியோவில் உங்களோட டாஸ்க் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்களோட ஃபேவரட் சைக்கிக் டைப் போக்கிமான கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ரிசல்ட் பார்க்கலாம். நம்மளுக்கு பிடிச்ச ஃபேவரட் சைக்கிக் டைப் போக்கிமான் எது அப்படின்னு சொல்லிட்டு ரிசல்ட் வந்து நான் அனௌன்ஸ் பண்ணுறேன். இப்போ நம்ம டாப் 10 லிஸ்ட்டுக்குள்ள போயிடலாம். அண்ட் வீடியோக்குள்ள பொறுத்த மாதிரி இதுதான் என்னோட போக்கிமான் எக்ஸோட பார்ட்டி. அதாவது நான் இந்த போக்கிமான்ஸ் வச்சு தான் என்னோட கேம் வந்து கம்ப்ளீட்டாக டிஃபீட் பண்ணேன். ஸோ இதுதான் என்னோட போக்கிமான் எக்ஸோட பார்ட்டி. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த 6th ஜெனரேஷனில் வந்து புதுசாக ஒரு டைப் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் ஃபேரி டைப். ஸோ என்னடா அது வித்தியாசமாக ஃபேரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைப் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க. அண்ட் அதோட ஒரு பெரிய ஷாக் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த ஃபேரி டைப்லாம் டிராகன் கில்லர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா டிராகன் டைப்போட ஒரு மூவ் கூட இந்த ஃபேரி டைப் வந்து அட்டாக் பண்ணவே பண்ணாது. ஸோ அதுதான் இந்த ஃபேரி டைப்ஸ்க்கு வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபேரி டைப்ஸ்க்கு வந்து இன்னொரு அட்வான்டேஜ் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இதோட ஸ்பெஷல் அட்டாக் அண்ட் டிஃபென்ஸ் தான். ஸோ அது வந்து கிட்டத்தட்ட சைக்கிக் போக்கிமானுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ அதுவும் ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃபைட்டிங், பக், டார்க் இது எல்லாமே நம்ம ஃபேரி டைப் போக்கிமான்ஸ்க்கு வந்து கொஞ்சம் டேமேஜ் தான் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு அட்வான்டேஜ் இருக்கிறதால தான் ஃபேரி டைப் வந்து ஒரு ஓபினே சொல்லலாம் இந்த ஜென்ரேஷனில். அண்ட் இந்த ஜென்ரேஷனோட லெஜெண்டரி போக்கிமானும் ஒரு பியூரான ஃபேரி டைப் போக்கிமான். அந்த போக்கிமான் வச்சு நான் எலைட் 4 வந்து அப்படி கம்ப்ளீட்டாக அசால்ட்டாக டிஃபீட் பண்ணிட்டேன். ஸோ அந்தளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான போக்கிமான் தான் இந்த ஃபேரி டைப் போக்கிமான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபேரி டைப்போட வீக்னஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பாய்சன் அண்ட் ஸ்டீல். கமான், ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ஸ்டீல் டைப்புக்கு வந்து ஒரு சம பூஸ்ட் கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் யாருமே பாய்சன் டைப் வந்து கண்டுக்கவே மாட்டோம் நம்ம. அண்ட் இப்போ வந்து அந்த பாய்சன் டைப் வந்து எல்லாரோட பார்ட்டிலையுமே இருக்கும். எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஃபேரி டைப்பை டிஃபீட் பண்ணுறது வந்து ஒரு ரொம்ப டஃப்பான விஷயம். ஏன்னா ஃபேரி டைப்போட ஸ்பெஷல் டிஃபென்ஸ் அந்த அதோட ஸ்பெஷல் அட்டாக் ஸ்டாட்ஸ் தான். ஸோ இப்படி ஒரு ஸ்டாட்ஸ் இருக்கிறதால ஃபேரி டைப் போக்கிமான்ஸ் வந்து அவ்வளோ ஈஸியாக நம்மளால் டிஃபீட் பண்ண முடியாது. நானே ஃபேரி டைப் போக்கிமான்ஸ் கிட்ட நிறைய தடவை டிஃபீட் ஆயிருக்கேன். ஏன்னா அந்தளவு ஒரு பவர்ஃபுல்லான போக்கிமான்ஸாக இருக்குது. ஸோ என்ன ஒரு பவர்ஃபுல்லான மூவ்ஸாக இருந்தாலுமே ஃபேரி டைப் மூவ்ஸ் வந்து நார்மல் டேமேஜ் மட்டும் தான் பண்ணும். அண்ட் ஃபேரி டைப் வந்து வீக் ஆனது 2 டைப்புக்கு தான், ஒன்று பாய்சன் அண்ட் ஸ்டீல். உங்ககிட்ட இந்த 2 டைப் ஆஃப் மூவ்ஸ் இருந்தால் மட்டும் தான் உங்களால் ஃபேரி வந்து கவுண்டர் பண்ண முடியும். ஸோ அதனால தான் சொல்கிறேன் ஜென்ரேஷன் 6ல் வந்து இந்த 2 டைப்புக்குமே ஒரு செம பூஸ்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பிங்க் கலரில் இருக்க போக்கிமான்ஸ் எல்லாத்தையுமே ஃபேரி டைப் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. சரி, ஃபேரினா பிங்க் கலரில் இருக்கும் அப்படின்னு சொல்லி அது வேணால் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஸோ கிளிஃபேரி, டோகிபி, ஸோ இந்த போக்கிமான் எல்லாம் ஃபேரி டைப். அண்ட் இந்த கிராண்ட் புல் இருக்கு இல்லையா, ஸோ இந்த கிராண்ட் புல்ல பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ இது எப்படி நீங்கள் ஃபேரி டைப் அக்செப்ட் பண்ணுவீங்க? இது வந்து ஒரு புல்டாக். ஸோ இது வந்து பிங்க் கலரில் இருக்கிறதால இது வந்து அப்படி ஃபேரி டைப் தூக்கி போட்டாங்க. அண்ட் தட்ஸ் இட் கைஸ். இப்போ நம்ம டேரக்டாக லிஸ்ட்டுக்குள்ள போயிடலாம். 10th பிளேஸ்ல இருக்க போக்கிமான் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆவ்லக். இது வந்து ஒரு ஐஸ் டைப் போக்கிமான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது வந்து ரொம்பவே ஒரு அண்டர் ரேட்டட் டைப் போக்கிமான் சொல்லலாம். ஸோ நான் எல்லா வீடியோலையுமே சொல்லியிருப்பேன் ஐஸ் டைப் வந்து ஒரு அண்டர் ரேட்டட் டைப் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நிறைய பேர் வந்து ஐஸ் டைப் வந்து சூஸ் பண்ண மாட்டாங்க. எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வாட்டர் டைப் போக்கிமானால ஐஸ் டைப் மூவ்ஸ் லேர்ன் பண்ண முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் சில கிரவுண்ட் டைப் போக்கிமான்ஸால கூட ஐஸ் டைப் மூவ்ஸ் வந்து லேர்ன் பண்ண முடியும். ஸோ அதனாலே யாருமே பியூரான ஐஸ் டைப் போக்கிமான் பக்கமே போக மாட்டாங்க. பட் இந்த அவலாகோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இதோட டிஃபென்ஸ் தான். ஸோ இதோட டிஃபென்ஸ், ஹெச்பி அண்ட் அட்டாக் எல்லாமே ஒரு வெல் பேலன்ஸ்டாக இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஒரு டிஃபென்சிவ் போக்கிமானாவும் நம்ம இது வச்சுக்கலாம். அண்ட் அதே சமயத்தில் இந்த போக்கிமானோட எபிலிட்டியான ஐஸ் பாடி. ஸோ உங்கள் போக்கிமான் கிட்ட ஐஸ் பாடி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஹேல்ஸ்ட்ராம் அப்படிங்கிற ஒரு மூவை யூஸ் பண்ணீங்கன்னா ஸோ உங்களோட போக்கிமான் ஒவ்வொரு டர்னுக்குமே அதோட ஹெச்பி வந்து ரீஜென்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த போக்கிமானோட ஹிடன் எபிலிட்டியான ஸ்டடி. ஸோ இந்த ஸ்டடி இருக்கிறதால ஒரு 1 hit கோ, அதாவது இப்போ இந்த போக்கிமான் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஐஸ் டைப் போக்கிமான், இது வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஃபைட்டிங் டைப் மூவை யூஸ் பண்ணி டிஃபீட் பண்ணுறாங்க. ஸோ ஒரே ஹிட்ல வந்து இந்த போக்கிமான் டிஃபீட் ஆகிடும் அப்படின்னு நினைப்பாங்க. பட் இந்த ஸ்டடி இருக்கிறதால கரெக்டாக ஒரே ஒரு ஹெச்பி மட்டும் தான் இந்த போக்கிமானுக்கு வந்து இருக்கும். ஸோ இந்த போக்கிமான் வந்து ஸ்டில் உயிரோட தான் இருக்கும். பட் ஒரே ஒரு ஹெச்பியோட உயிரோட இருக்கும். அந்த 1 hit கோ மூவ்ஸ் எல்லாத்தையுமே இது ஈஸியாக தடுத்துரும். ஸோ அதனால தான் நான் ஆவலாக்கு வந்து இந்த பிளேஸ் கொடுத்துருக்கேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஆவலாகால ரீகவர் அண்ட் ரெஸ்ட் இந்த மாதிரி மூவ்ஸ் வந்து லேர்ன் பண்ண முடியும். அண்ட் அதே சமயத்தில் ஸ்லீப் டாக் வந்து லேர்ன் பண்ண முடியும். ஸோ நீங்கள் உங்களோட ஸ்னோர்லாக்ஸை எப்படி யூஸ் பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான் நம்ம ஆவலாகையும் யூஸ் பண்ணி ஆகணும். எப்படின்னா இந்த போக்கிமானோட ஹெச்பி கம்மியாயிடுச்சு அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் ரெஸ்ட் யூஸ் பண்ணி உங்கள் போக்கிமானோட ஹெச்பியை ஃபுல்லாகிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்லீப் டாக் யூஸ் பண்ணணும். ஸோ அப்படி ஸ்லீப் டாக் யூஸ் பண்ணி அப்படின்னா ரேண்டமாக உங்கள் போக்கிமானோட மூவ்ஸ் ஏதாவது அட்டாக் பண்ணும். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி தான் நம்ம ஆவலாக் வச்சு ப்ளே பண்ணி ஆகணும். ஸோ அதனால தான் சொல்கிறேன் ஆவலாக் வந்து ஒரு பெஸ்ட் டிஃபென்சிவ் அண்ட் அஃபென்சிவ் போக்கிமானா உங்கள் டீமில் இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஆவலாகால நிறைய மூவ்ஸ் வந்து லேர்ன் பண்ண முடியும். லைக் வாட்டர், டார்க், கிரவுண்ட், ஸ்டீல், ராக், ஃபைட்டிங். ஸோ இந்த மாதிரி மூவ்ஸ் எல்லாத்தையுமே இதால் லேர்ன் பண்ண முடியும். அண்ட் அதனால தான் நான் ஆவலாக்கு வந்து 10th பிளேஸ் கொடுத்துருக்கேன். 9th பிளேஸில் இருக்க போக்கிமான் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா மலாமார். அண்ட் இந்த போக்கிமான் பேரை வந்து தப்பாக ப்ரொனவுன்ஸ் பண்ணியிருந்தா சாரி. இதை மால்மார் இல்லை மலாமார் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது தெரியல. நான் மால்மார்னே ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன். ஸோ அது எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. அண்ட் இந்த போக்கிமான் வந்து ஒரு வித்தியாசமான டைப்போட இருக்கும். என்ன டைப் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா டார்க் அண்ட் சைக்கிக். ஸோ என்னடா வித்தியாசமான ஒரு டைப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? ஏன்னா டார்க் வந்து சைக்கிக்
சைக்கிக் ஈஸியாக டிஃபீட் பண்ணிடும். இந்த போக்கிமனுக்கு வந்து 2 டைப்புமே இருக்கிறதால இந்த போக்கிமன் வந்து ஒரு அல்டிமேட் போக்கிமன்னே நான் சொல்லுவேன். அண்ட் அதே சமயத்தில் இந்த மாதிரி ஒரு டூயல் அட்வான்டேஜ் இருக்கிற போக்கிமனுக்கு வந்து நிறைய டிஸ்அட்வான்டேஜுமே இருக்கு. பட் என்னதான் அதோட டிஸ்அட்வான்டேஜ் இருந்தாலுமே இந்த போக்கிமன் எல்லாம் ரொம்ப பவர்ஃபுல். ஸோ எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த போக்கிமனோட ஸ்டாட்ஸ் வந்து ரொம்ப வெல் பேலன்ஸ்டாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த போக்கிமனோட வீக்னஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா பக் அண்ட் ஃபேரி. ஸோ இந்த 2 டைப் மூவ்ஸ் வச்சு மட்டும் தான் நம்ம இந்த போக்கிமன் வந்து டிஃபீட் பண்ண முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் மால்மார் வந்து கம்ப்ளீட்லி இம்யூன் டு சைக்கிக். ஏன்னா இது வந்து ஒரு டார்க் டைப் போக்கிமன் இல்லையா, அதனால இது வந்து கம்ப்ளீட்லி இம்யூன் டு சைக்கிக். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த போக்கிமனோட ஹிடன் எபிலிட்டியான இன்ஃபில்ட்ரேட் போக்கிமன் கேம்ஸ்லேயே ஒரு பவர்ஃபுல்லான மூவ்ஸ் எது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த ரிஃப்ளெக்ட், லைட் ஸ்கிரீன் அண்ட் சேஃப் கார்ட். ஸோ இந்த மாதிரி சில மூவ்ஸ்லாம் இருக்கு. ஸோ இந்த ரிஃப்ளெக்ட் அண்ட் லைட் ஸ்கிரீன் வந்து நிறைய சைக்கிக் டைப் போக்கிமன்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஒரு டிஃபென்சிவ் மூவாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்க எந்த ஒரு மூவ் அந்த போக்கிமன் மேலே யூஸ் பண்ணாலுமே அது வந்து ஃபுல் டேமேஜ் வந்து அந்த சைக்கிக் டைப் போக்கிமன்ஸ்க்கு வந்து கொடுக்காது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான மூவ்ஸ் தான் இந்த ரிஃப்ளெக்ட் அண்ட் லைட் ஸ்கிரீன். பட் இந்த இன்ஃபில்ட்ரேட் எபிலிட்டி இருக்கு இல்லையா நம்ம மால்மார் கிட்ட, அண்ட் இந்த இன்ஃபில்ட்ரேட் எபிலிட்டி வச்சு அந்த லைட் ஸ்கிரீன் இந்த ரிஃப்ளெக்ட் எல்லாத்தையுமே அது அப்படியே என்ன சொல்றது தும்சம் பண்ணிட்டு சொல்லலாம். ஏன்னா அவங்க என்னதான் ரிஃப்ளெக்ட் அண்ட் லைட் ஸ்கிரீன் யூஸ் பண்ணாலுமே உங்க போக்கிமன் வந்து அந்த பேரியரை இன்ஃபில்ட்ரேட் பண்ணி போயிட்டு அவங்களை அடிக்கும். ஸோ அதனால தான் இந்த எபிலிட்டி வந்து நான் சூப்பரான எபிலிட்டின்னு சொல்லுவேன். அண்ட் 8th பிளேஸ்ல இருக்க போக்கிமன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா டாங்காரு. ஸோ இந்த போக்கிமன் வந்து என்ன சொல்றது எனக்கு ரொம்ப பிடிச்ச என்னோட ஒரு ஃபேவரட் போக்கிமன் இதுன்னு தான் நான் சொல்லுவேன். எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த போக்கிமன் வந்து உங்களால் ஏர்லி கேம்ல ஆக்சஸ் பண்ண முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த போக்கிமனோட டைப் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஃபைட்டிங் அண்ட் டார்க். ஸோ வித்தியாசமான டைப் காம்பினேஷன் இருக்குல்ல. ஸோ இந்த ஜென்ரேஷன் வந்து நிறைய இந்த மாதிரி நம்ம பார்ப்போம். அதாவது வித்தியாசமான டைப் காம்பினேஷன் இருக்கிற போக்கிமன்ஸை. ஸோ நீங்க இதோட ஸ்டாட்ஸ் பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ இதோட ஹெச்பி அண்ட் அட்டாக் பாருங்க எவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு ஃபைட்டிங் டைப் போக்கிமன் இல்லையா. ஸோ அதனால இதோட அட்டாக் வந்து ஃபைட்டிங் டைப் போக்கிமன் ஈக்குவலாக தான் இருக்கும். அண்ட் அதனால தான் இந்த போக்கிமன் வந்து ஒரு டெவஸ்டேட்டிக்கான போக்கிமன் சொல்றேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த போக்கிமன் வந்து ஒரு ஃபைட்டிங் டைப் போக்கிமன். ஸோ ஃபைட்டிங் டைப்போட பெரிய எனிமி யார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா சைக்கிக் டைப். அண்ட் இந்த போக்கிமன் வந்து ஒரு டார்க் டைப் போக்கிமன் கூட. அதனால சைக்கிக் டைப்போட மூவ்ஸ் எதுவுமே இந்த போக்கிமன் அஃபெக்ட் பண்ணாது. ஸோ அதனால இந்த போக்கிமனுக்கு வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்கு சைக்கிக் டைப் அகைன்ஸ்டா. அண்ட் அது மட்டும் இல்லை இந்த போக்கிமனால என்னென்ன மூவ்ஸ் எல்லாம் லேர்ன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ராக், கோஸ்ட், கிரவுண்ட், வாட்டர், டிராகன், பாய்சன், ஸ்டீல், கிராஸ், பக், ஃபயர், ஐஸ், தண்டர். ஸோ இந்த மாதிரி எல்லா மூவ்ஸையும் இந்த போக்கிமனால லேர்ன் பண்ண முடியும். ஸோ அதனால சொல்றேன் இந்த போக்கிமன் வந்து ஒரு பர்ஃபெக்டான ஃபைட்டிங் போக்கிமன். அண்ட் 7th பிளேஸ்ல இருக்க போக்கிமன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஹாலுச்சா. ஸோ இந்த போக்கிமன் அதே மாதிரி தான் வித்தியாசமான 2 டைப் அட்வான்டேஜ் இருக்கிற போக்கிமன். அதாவது ஃப்ளையிங் அண்ட் ஃபைட்டிங். ஸோ ஃபைட்டிங்கோட ஒரு பெரிய எனிமி வந்து ஃப்ளையிங் தான். அண்ட் இந்த போக்கிமனுக்கு வந்து அந்த 2 டைப்புமே இருக்கு. அண்ட் என்ன பொறுத்தவரையும் என்னோட கேம் பிளே எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு கேட்டிங்க அப்படின்னா இந்த போக்கிமன் தான் ஒரு ஃபாஸ்டஸ்ட் போக்கிமன் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ ஏன்னா இதோட ஸ்பீட் அண்ட் அட்டாக் வந்து வேற லெவலில் இருக்கும். ஸோ இதோட ஸ்பீடை பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ ஃப்ளையிங் டைப் போக்கிமனுக்கு இருக்கிற அட்வான்டேஜும் இருக்கு. அண்ட் அதே சமயத்தில் ஃபைட்டிங் டைப் இருக்கிற போக்கிமனோட அட்வான்டேஜும் இந்த போக்கிமன் கிட்ட இருக்கு. அதாவது இந்த போக்கிமனோட அட்டாக். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்பீட் அண்ட் அட்டாக் இருக்கிற போக்கிமன் வந்து எல்லா பேட்டிலுமே ஃபர்ஸ்ட் போய் அட்டாக் பண்ணிட்டு வருது இந்த போக்கிமன் தான். என்னதான் இந்த போக்கிமன் வந்து பவர்ஃபுல்லான போக்கிமனாக இருந்தாலும் இந்த போக்கிமனுக்கு வந்து நிறைய டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இது ஃப்ளையிங் அண்ட் ஃபைட்டிங் டைப் போக்கிமன். ஸோ இந்த 2 டைப்புமே சேர்றதால இந்த போக்கிமனுக்கு வந்து நிறைய டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. ஸோ என்னென்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஃப்ளையிங், எலக்ட்ரிக், சைக்கிக், ஐஸ் அண்ட் ஃபேரி. ஸோ இந்த மாதிரி 5 டைப்ஸ்க்கு வந்து இந்த போக்கிமன் டிஸ்அட்வான்டேஜாக இருக்கும். அண்ட் அதுதான் ஒரு பெரிய டிராபேக் இந்த போக்கிமனுக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த போக்கிமனோட இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த போக்கிமனுக்கு வந்து எவல்யூஷன் கிடையாது. ஸோ எவல்யூஷனே இல்லாமல் இந்த போக்கிமனோட ஸ்டாட்ஸ் எவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா 500 இருக்கு. ஸோ நீங்க பார்த்துக்கோங்க இந்த போக்கிமனுக்கு எவல்யூஷன் கொடுத்திருந்தா எவ்வளோ ஸ்டாட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்களே பார்த்துக்கோங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான போக்கிமன் தான் இந்த ஹாலுச்சா. ஸோ அதனால தான் சொல்றேன் நான் இந்த போக்கிமன் வச்சு கேம் வந்து விளையாடி இருக்கேன். ஸோ இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு போக்கிமனா இருக்கு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் 6th பிளேஸ்ல இருக்க போக்கிமன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நோவீரன். ஸோ இது ஒரு ஃப்ளையிங் அண்ட் டிராகன் டைப் போக்கிமன். ஸோ பார்க்கறதுக்கே வித்தியாசமா ஒரு பேட் லைக் கிரீச்சர் தான் சொல்லுவோம் இதை. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது வந்து கொஞ்சம் ரேரான போக்கிமன். நான் இந்த போக்கிமனை கேப்சர் பண்றதுக்கு கிட்டத்தட்ட 2 to 3 hours வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணதால தான் இந்த போக்கிமன் வந்து என்னால் கேப்சர் பண்ண முடிஞ்சு. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ரேரான போக்கிமன். ஸோ இந்த போக்கிமன் வந்து உங்களால் கேவ்ஸ்ல மட்டும் தான் கேப்சர் பண்ண முடியும். கேவ்ஸ்ல வந்து இந்த போக்கிமன் சீலிங்ல இருந்து கீழே விழும். ஸோ சீலிங்ல இருந்து எப்பவுமே போக்கிமன் கீழே விழுந்துகிட்டே இருக்காது. ஸோ எப்பமாவது ஒரு தடவை தான் கீழே விழும். அப்படி கீழே விழும்போது உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்துச்சுன்னா அது நோவீரனா இருக்கும். அப்படி இல்லை அது வேற ஏதாவது போக்கிமனா இருக்கும். ஸோ அதனால தான் நான் சொல்றேன் இந்த போக்கிமனை கேப்சர் பண்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அண்ட் அதே சமயத்தில் இந்த போக்கிமனோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இதோட ஸ்பீடு தான். ஏன்னா ஃப்ளையிங் டைப் போக்கிமன் இல்லையா இது. ஸோ இதோட ஸ்பீடு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த போக்கிமனோட எபிலிட்டி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இன்ஃபில்ட்ரேட். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா இன்ஃபில்ட்ரேட்டோட பவர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த போக்கிமன் வந்து அதோட அட்டாக் வந்து அட்டாக் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ எந்த ஒரு டிஃபென்சிவ் மூவ் அவங்க யூஸ் பண்ணாலுமே. அண்ட் இந்த போக்கிமனால என்னென்ன மூவ்ஸ்லாம் லேர்ன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பாருங்க. சைக்கிக், கிராஸ், கோஸ்ட், பக், ஃபயர், ஸ்டீல், டார்க், எலக்ட்ரிக் அண்ட் ஃபைட்டிங். இந்த மாதிரி மூவ்ஸ் எல்லாத்தையுமே இந்த போக்கிமனால லேர்ன் பண்ண முடியும். அண்ட் அதே சமயத்தில் இது வந்து ஒரு டிராகன் டைப் போக்கிமன். ஸோ டிராகன் டைப்பா இருக்கிறதால நிறைய அட்வான்டேஜ் இந்த போக்கிமனுக்கு இருக்கும். அண்ட் அதே சமயத்தில் இது வந்து ஒரு ஃப்ளையிங் டைப் போக்கிமன். ஸோ ஐஸ் டைப் போக்கிமன் கிட்ட நீங்க நோவீரனை வச்சு பேட்டில் பண்ணவே கூடாது. ஏன்னா ஐஸ் டைப் போக்கிமன்ஸ் எல்லாம் நோவீரன் ஈஸியாக டிஃபீட் பண்ணிடும். ஏன்னா இது வந்து ஒரு ஃப்ளையிங் அண்ட் டிராகன் டைப் போக்கிமன். 5th பிளேஸ்ல இருக்க போக்கிமன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா பார்பரேசல். அண்ட் இந்த போக்கிமன் வந்து கொஞ்சம் வித்தியாசமான டைப் இருக்கிற போக்கிமன். என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ராக் அண்ட் வாட்டர். ஸோ நீங்களே நினைச்சு பாருங்க ராக் வந்து வாட்டருக்கு வந்து ஈஸியாக டிஃபீட் ஆயிடும். ஸோ அப்படி இருக்கிற ஒரு டைப் அட்வான்டேஜ் தான் இந்த போக்கிமன் கிட்ட இருக்கு. அண்ட் இந்த போக்கிமனோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இதோட ரெசிஸ்டன்ஸ் தான். ஸோ இந்த போக்கிமனை நார்மல், ஃப்ளையிங், பாய்சன், ஃபயர் அண்ட் ஐஸ் இந்த போக்கிமன்ஸை யூஸ் பண்ணி டிஃபீட் பண்ண முடியாது. ஸோ டிஃபீட் பண்றது ரொம்ப கஷ்டம். அண்ட் அதே சமயத்தில் இந்த போக்கிமனுக்கு வந்து நிறைய வீக்னஸும் இருக்கு. ஸோ என்னென்ன வீக்னஸ் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஃபைட்டிங், கிரவுண்ட், எலக்ட்ரிக் அண்ட் கிராஸ். ஸோ இந்த மாதிரி போக்கிமன்ஸ் எல்லாம் ஈஸியாக டிஃபீட் பண்ணிடும். ஸோ அதனால தான் இந்த போக்கிமனுக்கு வந்து அட்வான்டேஜ் இருக்கிற அளவுக்கு ஈக்குவலான டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. ஸோ அதனால தான் இந்த போக்கிமனுக்கு வந்து நான் 5th பிளேஸ் கொடுத்துருக்கேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த போக்கிமனோட எபிலிட்டியான டஃப் கிளா. ஸோ இந்த டஃப் கிளா எபிலிட்டி பற்றி நான் சொல்லி ஆகணும். ஸோ இந்த எபிலிட்டி இருந்துச்சு அப்படின்னா
டைரக்டா ஹிட் பண்ற எல்லா மூவ்ஸுமே 30% மோர் டேமேஜ் வந்து உங்க ஆப்போனன்ட்க்கு வந்து கொடுக்கும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான எபிலிட்டி தான் இது. அண்ட் இந்த போக்கிமன் யூனிவர்ஸ்லேயே இந்த எபிலிட்டி வந்து 7 போக்கிமன்ஸ் கிட்ட மட்டும் தான் இருக்கு. ஸோ என்னென்ன மூவ்ஸ் அப்படின்னு நான் சொல்றேன் பாருங்க. லைக் பாடி ஸ்லாம், கிரன்ச், ஸ்லாம், லோ கிக், இந்த மாதிரி மூவ்ஸ் எல்லாம் சொல்றேன். ஸோ இந்த மாதிரி ஒரு கிட்டத்தட்ட 60 மூவ் இருக்கு. இந்த மாதிரி 60 மூவ்ஸ் இந்த போக்கிமன் யூஸ் பண்ணிச்சு அப்படின்னா அதோட அட்டாக் வந்து 30% அதிகமா ஆப்போனன்ட்க்கு வந்து டேமேஜ் கொடுக்கும். அண்ட் அதே சமயத்தில் நீங்க ஐட்டம்ஸ் எல்லாம் கொடுத்து இந்த போக்கிமனோட ஸ்டாட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா ஸோ நீங்களே நினைச்சு பாருங்க எந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான போக்கிமனா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் நான் இந்த போக்கிமனுக்கு வந்து 5th பிளேஸ் கொடுத்துருக்கேன். 4th பிளேஸ்ல இருக்க போக்கிமன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா டிராகால்கே. ஸோ இந்த போக்கிமன் பார்த்தாலே தெரியும் ஒரு வித்தியாசமான போக்கிமனா இருக்கும். ஸோ இது வந்து ஒரு டிராகன் டைப் போக்கிமன் நீங்க நம்ப மாட்டீங்க, பட் இது வந்து ஒரு டிராகன் டைப் போக்கிமன் தான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது ஒரு டிராகன் அண்ட் பாய்சன் டைப் போக்கிமன். ஸோ உங்களுக்கே தெரியும் 6th ஜெனரேஷன் வந்து ஃபேரி அப்படிங்கிற ஒரு புது டைப் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அண்ட் அந்த டைப்புக்கு வந்து ரெண்டு வீக்னஸ் தான், ஒன்னு பாய்சன் அண்ட் இன்னொன்று வந்து ஸ்டீல். ஸோ இந்த 6th ஜெனரேஷன்லேயே ஒரே ஒரு பாய்சன் டைப் போக்கிமன் தான் இருக்கு. ஸோ அது வந்து டிராகால்கே. இந்த போக்கிமன் தான் அது. இந்த ஒரே ஒரு போக்கிமன் தான் இந்த ஜெனரேஷனோட பாய்சன் டைப் போக்கிமன். ஸோ வேற எந்த ஒரு போக்கிமனுமே பாய்சன் டைப்ல இந்த ஜெனரேஷன்ல இல்லவே இல்லை. ஸோ அதனால தான் சொல்றேன் இந்த போக்கிமன் வந்து ஒரு ஃபேரி கில்லர்னே சொல்லலாம். அண்ட் அதே சமயத்தில் இது வந்து ஒரு டிராகன் டைப் போக்கிமன். அண்ட் அதனாலே கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜ் வந்து ஃபேரி டைப் அகேன்ஸ்டா இருக்கு. ஸோ அதனால தான் இந்த போக்கிமனுக்கு வந்து நான் 4th பிளேஸ் கொடுத்துருக்கேன். இது வந்து ஒரு கம்ப்ளீட்லி பவர்ஃபுல்லான போக்கிமனா இருக்காது. ஸோ இந்த போக்கிமன் மட்டும் ஒரு பாய்சன் டைப் போக்கிமனா இருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த போக்கிமனுக்கு தான் நான் கண்டிப்பா 1st பிளேஸ் கொடுத்துருப்பேன். ஏன்னா இதோட ஸ்டாட்ஸ் வந்து ஒரு இம்ப்ரெசிவான ஸ்டாட்ஸ் தான், ரொம்ப சூப்பராக இருக்கும் இதோட ஸ்டாட்ஸ். அண்ட் அதே மாதிரி இந்த போக்கிமன் வந்து பாய்சன் அண்ட் டிராகன் டைப்பா இருக்கிறதால இந்த போக்கிமனுக்கு வந்து அட்வான்டேஜும் இருக்கு அண்ட் அதே சமயத்தில் டிஸ்அட்வான்டேஜும் இருக்கு. ஸோ நான் அட்வான்டேஜ்லாம் சொல்லிடுறேன். ஸோ இந்த போக்கிமனால ஃபேரி டைப் போக்கிமன்ஸ் வந்து ஈஸியாக டிஃபீட் பண்ண முடியும். ஏன்னா 6th ஜெனரேஷன்ல வந்து நிறைய ஃபேரி டைப் போக்கிமன்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃபேரி டைப் தான் 6th ஜெனரேஷன்லேயே பவர்ஃபுல்லான போக்கிமன்ஸா இருந்துட்டு இருக்கு. இந்த போக்கிமனோட டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இதோட மூவ்செட்ஸ் தான். ஸோ இதால நிறைய டைப் ஆஃப் மூவ்ஸ் வந்து லேர்ன் பண்ண முடியாது. ஸோ நீங்களே நினைச்சு பாருங்க, இது வந்து ஒரு டிராகன் டைப் போக்கிமன். ஸோ டிராகன் டைப் போக்கிமன்ஸால நிறைய மூவ்ஸ் வந்து லேர்ன் பண்ண முடியும். பட் இந்த போக்கிமனால நிறைய டிராகன் டைப் போக்கிமன்ஸ் வந்து லேர்ன் பண்ற மூவ்ஸை இந்த போக்கிமனால லேர்ன் பண்ண முடியாது. ஸோ அதுதான் இந்த போக்கிமனுக்கு வந்து ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ். அண்ட் இந்த போக்கிமன் வந்து கிரவுண்ட், சைக்கிக், ஐஸ் அண்ட் டிராகன் இந்த போக்கிமன்ஸ்க்குலாம் ரொம்பவே வீக்கான ஒரு போக்கிமன். அண்ட் அதே சமயத்தில் இந்த போக்கிமன் வந்து ஃபைட்டிங், பாய்சன், பக், ஃபயர், வாட்டர், கிராஸ் அண்ட் எலக்ட்ரிக் இந்த மூவ்ஸ் வச்சு நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. அதாவது இந்த மூவ்ஸ் எல்லாம் ரொம்ப லெஸ் டேமேஜ் தான் ஏற்படுத்தும் இந்த போக்கிமனை. ஸோ அதனால தான் நான் டிராகால்கேக்கு வந்து 4th பிளேஸ் கொடுத்துருக்கேன். ஸோ போக்கிமன் எக்ஸ்ல வந்து இந்த போக்கிமன் கிடைக்கவே கிடைக்காது. போக்கிமன் ஒய்ல மட்டும் தான் இந்த போக்கிமன் கிடைக்கும். உங்களுக்கு போக்கிமன் எக்ஸ்ல இந்த போக்கிமன் வேணும் அப்படின்னா நீங்க ட்ரேட் பண்ணா மட்டும் தான் உங்களால இந்த போக்கிமன் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ நானும் ட்ரேட் பண்ணி தான் இந்த போக்கிமன் வந்து வாங்கி வச்சிருக்கேன். 3rd பிளேஸ்ல இருக்க போக்கிமன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஃப்ளோர்கஸ். இதுதான் ஒரு பெஸ்ட் ஃபேரி டைப் போக்கிமன். அதாவது 6th ஜெனரேஷன்ல ஒரு பெஸ்ட் ஃபேரி டைப் போக்கிமன் எது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த போக்கிமன் தான் சொல்லுவேன். ஏன் சில்வியானும் இருக்கு, பட் சில்வியான் கூட கம்பேர் பண்ணும்போது இந்த போக்கிமனோட ஸ்டாட்ஸ் வந்து வேற லெவல்ல இருக்கும். அண்ட் அதனால தான் நான் ஃப்ளோர்கஸ்க்கு வந்து 3rd பிளேஸ் கொடுத்துருக்கேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, ஃபேரி டைப்க்கு வந்து அதோட ஸ்பெஷல் டிஃபென்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த போக்கிமனோட ஸ்பெஷல் டிஃபென்ஸை நீங்க பாருங்க அண்ட் ஸ்பெஷல் அட்டாக்கையும் நீங்க பாருங்க. ஸோ பார்த்துட்டு நீங்க இந்த போக்கிமன் வந்து எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணுங்க. ஏன்னா நான் இந்த போக்கிமன் வச்சு என்னோட கேம்ல விளையாடிருக்கேன். ஸோ ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு போக்கிமன். அண்ட் அதே சமயத்தில் ஃபேரி டைப்போட ஒரு பவர்ஃபுல்லான மூவ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா மூன் பிளாஸ்ட் அப்படிங்கிற ஒரு மூவ் இருக்கு. ஸோ இந்த மூவ் யூஸ் பண்ணி நான் கம்ப்ளீட்லி எல்லா ட்ரைனர்ஸுமே ஈஸியாக டிஃபீட் பண்ணிட்டேன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான மூவ் தான் அது. ஸோ அது மட்டும் இல்லாமல் அது வந்து ஸ்பெஷல் ஸ்டாட்ஸை யூஸ் பண்ற ஒரு மூவ். ஸோ இந்த போக்கிமனோட ஸ்பெஷல் ஸ்டாட்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறதால அந்த மூவ் வந்து செம டேமேஜ் வந்து ஆப்போனன்ட்க்கு வந்து கொடுத்துச்சு. ஸோ அதனால தான் சொல்றேன் ஃபேரி டைப் வந்து கண்டிப்பாக பவர்ஃபுல் போக்கிமனா தான் இருக்கு இந்த ஜெனரேஷன்ல. ஸோ அதனால தான் இந்த ஜெனரேஷன் வந்து எல்லா டிராகன் டைப் போக்கிமன்ஸுமே உங்களால் ஏர்லி கேம்ல ஆக்சஸ் பண்ண முடியும். அதாவது இதுக்கு முன்னாடி இந்த சூடோ லெஜெண்டரி போக்கிமன்ஸ் எல்லாத்தையும் ஏர்லி கேம்ல ஆக்சஸ் பண்ண முடியும். ஏன்னா நீங்க அத்தனை சூடோ லெஜெண்டரி போக்கிமன் வச்சிருந்தாலும் ஒரு ஃபேரி டைப் கூட உங்களால் அட்டாக் பண்ண முடியாது. ஏன்னா டிராகன் டைப் மூவ்ஸ் எதுவுமே ஃபேரி டைப் மேல அட்டாக்கே பண்ணாது. அண்ட் அதே சமயத்தில் ஃபேரி டைப்போட டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஃபேரி டைப் வந்து இப்போதான் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் அதனால ஃபேரி டைப்க்கு வந்து இன்னும் மூவ்ஸ் வந்து அவங்க டெவலப் பண்ணல. ஸோ 6th ஜெனரேஷன்ல மட்டும் ஃபேரி டைப்ஸ்க்கு வந்து ரொம்ப கம்மியான மூவ்ஸ் செட்ஸ் தான் இருக்கு. ஸோ ஃபேரி டைப்பால நிறைய வித்தியாசமான மூவ்ஸ் வந்து லேர்ன் பண்ண முடியாது. ஸோ அது வந்து ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் ஃபேரி டைப்ஸ்க்கு. அண்ட் 2nd பிளேஸ்ல இருக்க போக்கிமன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஏஜி ஸ்லாஷ். ஸோ என்னோட ஒரு ஃபேவரட் போக்கிமன் இந்த ஜெனரேஷன்ல எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த போக்கிமன் தான் ஒரு அல்டிமேட் ஃபைட்டிங் போக்கிமன் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த போக்கிமனோட டைப் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஸ்டீல் அண்ட் கோஸ்ட் டைப் போக்கிமன். ஸோ ஒரு வித்தியாசமான டைப் காம்பினேஷன் இருக்கிற போக்கிமன் தான் இது. அண்ட் அதே சமயத்தில் இந்த போக்கிமனோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த போக்கிமனால அஃபென்சிவாவும் ஆக்ட் பண்ண முடியும் அண்ட் அதே சமயத்தில் டிஃபென்சிவாவும் ஆக்ட் பண்ண முடியும். ஸோ நீங்க ஒரு டிஃபென்சிவ் டைப் மூவ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த போக்கிமன் வந்து இதோட டிஃபென்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கும். அதாவது டிஃபென்ஸ் ஸ்டாட்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் பண்ணிக்கும். அண்ட் அதே சமயத்தில் நீங்க ஒரு அட்டாக்கிங் டைப் மூவ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த போக்கிமன் வந்து இதோட அட்டாக் வந்து ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் பண்ணிக்கும். ஸோ நீங்களே நினைச்சு பாருங்க. ஸோ என்ன ஒரு வித்தியாசமான ஒரு எபிலிட்டி இருக்கு இந்த போக்கிமனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஏன்னா நீங்க என்ன ஒரு அட்டாக்கிங் டைப் மூவ்ஸ் யூஸ் பண்ணாலும் இந்த போக்கிமனோட அட்டாக் வந்து வேற லெவலுக்கு போயிடும். ஸோ அதோட ஸ்டாட்ஸ் வந்து நீங்க பாருங்க. ஸோ நார்மலா இருக்கிற அட்டாக்கும் இந்த அட்டாக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க. அண்ட் அதே சமயத்தில் நீங்க டிஃபென்சிவா ஒரு மூவ் யூஸ் பண்ணீங்கன்னா இந்த போக்கிமனோட டிஃபென்ஸ் எவ்வளவு இருக்குன்னு சொல்லி பாருங்க. ஸோ இந்த மாதிரி அட்டாக் அண்ட் டிஃபென்ஸ் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்றதால இந்த போக்கிமன் வந்து ஒரு அல்டிமேட் ஃபைட்டிங் போக்கிமனாவே இருக்கும். ஸோ இந்த போக்கிமனை டிஃபீட் பண்றது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அண்ட் அதே சமயத்தில் இந்த போக்கிமனோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த போக்கிமன் வந்து கம்ப்ளீட்லி இம்யூன். என்னென்ன போக்கிமனுக்குலாம் இம்யூன் சொல்ற பாருங்க, நார்மல், ஃபைட்டிங் அண்ட் பாய்சன். ஸோ இந்த 3 போக்கிமன்ஸ் வச்சு இந்த போக்கிமனை ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்த 3 டைப்ஸுமே இந்த போக்கிமன் வந்து ஒண்ணுமே பண்ணாது. ஏன்னா இது வந்து கோஸ்ட் டைப் போக்கிமன். ஸோ கோஸ்ட் டைப்பா இருக்கிறதால நார்மல் அண்ட் ஃபைட்டிங் மூவ்ஸ் எதுவுமே ஒர்க் ஆகாது. அண்ட் அதே சமயத்தில் இது வந்து ஒரு ஸ்டீல் டைப் போக்கிமன். ஸோ பாய்சன் டைப் மூவ்ஸ் எதுவுமே ஸ்டீல் டைப்ல வந்து ஒர்க் ஆகாது. அண்ட் இந்த போக்கிமன் வந்து எந்தெந்த போக்கிமனுக்குலாம் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி பாருங்க, ஃப்ளையிங், ராக், பக், ஸ்டீல், கிராஸ், சைக்கிக், ஐஸ், டிராகன் அண்ட் ஃபேரி. ஸோ இந்த டைப் போக்கிமன்ஸ் வச்சு நம்ம இந்த போக்கிமன் வந்து ஈஸியாக டிஃபீட் பண்ண முடியாது.
வந்து வெறும் லெஸ் டேமேஜ் மட்டும் தான் கொடுக்க முடியும். அண்ட் அதே சமயத்தில் இந்த போக்கிமனை நார்மலாக என்னென்ன மூவ்ஸ்லாம் அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வாட்டர் அண்ட் எலக்ட்ரிக். ஸோ இந்த ரெண்டு டைப் வச்சு மட்டும் தான் இந்த போக்கிமன் வந்து நம்ம அட்டாக் பண்ண முடியும். ஸோ அட்டாக் பண்ணால் நார்மல் டேமேஜ் வந்து கொடுக்க முடியும். அண்ட் அதே சமயத்தில் இந்த போக்கிமன் வந்து என்னென்ன டைப்புக்குலாம் வீக் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிரவுண்ட், கோஸ்ட், ஃபயர் அண்ட் டார்க் இந்த மாதிரி 4 டைப்புக்கு மட்டும் தான் இந்த போக்கிமன் வந்து வீக்கான போக்கிமன். ஸோ நீங்களே இந்த லிஸ்ட்டை பாருங்க. ஸோ எத்தனை டைப்புக்கு வந்து இந்த போக்கிமன் வந்து ரெசிஸ்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அதே சமயத்தில் இந்த போக்கிமனோட டிஃபென்ஸும் அதிகமாக இருக்கும். ஏன்னா இது வந்து ஷீல்டு ஃபார்முக்கு போச்சு அப்படின்னா இதோட டிஃபென்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ அதனால தான் நான் இந்த போக்கிமன் வந்து ஒரு பெஸ்ட் போக்கிமன் சொல்கிறேன். ஸோ அதனால தான் இந்த போக்கிமனுக்கு வந்து செகண்ட் பிளேஸ் நான் கொடுத்துருக்கேன். அண்ட் ஃபர்ஸ்ட் பிளேஸ் இருக்க போக்கிமன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கூட்ரா. என்னதான் போக்கிமன்ல ஃபேரி டைப் அப்படிங்கிற ஒரு புது டைப் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருந்தாலும் அந்த போக்கிமன்லாம் ஈஸியாக டிராகன் டைப் போக்கிமன்ஸை டிஃபீட் பண்ணாலும் இந்த கூட்ரா தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இதோட ஸ்டாட்ஸ் தான். ஸோ இதோட ஸ்டாட்ஸ் வந்து 600. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது வந்து சூடோ லெஜெண்டரி போக்கிமன். அண்ட் அதே சமயத்தில் இது வந்து ஒரு பியூரான டிராகன் டைப் போக்கிமன். பியூரான டிராகன் டைப் போக்கிமன் வந்து எப்பவுமே ஒரு பெரிய ஃபேன் தான் சொல்லுவேன். ஏன்னா பியூரான டிராகன் டைப் போக்கிமனுக்கு வந்து லெஸ் டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. இந்த போக்கிமனுக்கு வந்து ஒரு வித்தியாசமான எபிலிட்டி இருக்கு. என்ன எபிலிட்டி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கூயி. ஸோ போக்கிமன் யூனிவர்ஸ்லேயே இந்த போக்கிமனுக்கு மட்டும் தான் அந்த எபிலிட்டி இருக்கு, கூயி அப்படிங்கிற எபிலிட்டி. ஸோ இந்த எபிலிட்டி இருக்கிறதால இந்த போக்கிமன் வந்து ஆப்போனன்ட் போக்கிமனோட ஸ்பீடை வந்து டிராஸ்டிக்கலாக கம்மி பண்ணும். ஸோ அதாவது எப்படின்னா அவங்க வந்து ஒரு பிசிக்கல் அட்டாக் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அந்த போக்கிமனோட ஸ்பீடு வந்து செம்மையாக கம்மியாகும். ஸோ இது வந்து நம்மளுக்கு பேட்டில் வந்து ரொம்ப அட்வான்டேஜாக இருக்கும். ஏன்னா பேட்டில் பொறுத்த வரைக்கும் ஸ்பீடு தான் ரொம்ப முக்கியம். ஸோ எந்த போக்கிமனுக்கு ஸ்பீடு அதிகமாக இருக்கும் அந்த போக்கிமன் தான் ஃபர்ஸ்ட் அதோட அட்டாக் லான்ச் பண்ணும். ஸோ உங்ககிட்ட ஒரு பவர்ஃபுல்லான மூவ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ உங்களோட ஸ்பீட் அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த பவர்ஃபுல்லான மூவ் யூஸ் பண்ணி ஆப்போனன்ட் வந்து ஈஸியாக டிஃபீட் பண்ணிடலாம். அண்ட் அதே மாதிரி ஆப்போனன்ட் கிட்ட ஒரு பவர்ஃபுல்லான மூவ் இருக்கு அண்ட் அவரோட போக்கிமனோட ஸ்பீடு வந்து உங்க போக்கிமன் கூட கம்பேர் பண்ணும்போது அதிகமாக இருக்கு அப்படின்னா அவரோட போக்கிமன் தான் உங்களை ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணும். ஸோ அவர் வந்து உங்க போக்கிமனை ஈஸியாக டிஃபீட் பண்ணுறதுக்கு வந்து நிறைய சான்ஸ் இருக்கு. ஸோ அதனால தான் சொல்கிறேன் போக்கிமன் ஸ்பீடு வந்து நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம். பட் இந்த போக்கிமன் வந்து அதோட ஆப்போனன்ட்டோட ஸ்பீடை வந்து டிராஸ்டிக்கலாக கம்மி பண்ணும். ஸோ அது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ். இந்த போக்கிமனோட எபிலிட்டியான ஹைட்ரேஷன். ஸோ ஹைட்ரேஷன் எபிலிட்டி இருக்கிறதால ரெய்னிங் கண்டிஷன் அப்போ இந்த போக்கிமன் வந்து ஆட்டோமேட்டிக்காக இதோட ஹெச்பி வந்து ரீஜன் பண்ணிக்கும். ஸோ அந்த எபிலிட்டி இந்த போக்கிமன் கிட்ட இருக்கு. அண்ட் அதே சமயத்தில் நான் கூட்ராவை பற்றி இன்னொரு விஷயம் வந்து சொல்லி ஆகணும். இது வரைக்கும் ரிலீஸ் ஆன எல்லா சூடோ லெஜெண்டரி போக்கிமன்ஸ்லுமே அதிகமான டிஃபென்ஸ் இருக்கிற ஒரே போக்கிமன் இந்த கூட்ரா தான். ஏன்னா கூட்ராவோட டிஃபென்ஸை பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு டிஃபென்சிவான போக்கிமன் தான் இந்த போக்கிமன். ஸோ அதனால இந்த போக்கிமனை டிஃபீட் பண்ணுறது வந்து அவ்வளோ ஒரு சுலபமான காரியம் இல்லை. அண்ட் அதனால தான் சொல்கிறேன் இந்த கூட்ரா வந்து இருக்கிறதுலே பவர்ஃபுல்லான போக்கிமன் 6th ஜென்ரேஷனில். ஈவன் அவங்க ஃபேரி டைப் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாலும் ஃபேரி டைப் கூட கம்பேர் பண்ணும்போது எனக்கு கூட்ரா வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக பட்டுச்சு. ஏன்னா ஃபேரி டைப்புக்கு வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஃபேரி டைப்பால் சில ஸ்டாப் மூவ்ஸ் வந்து லேர்ன் பண்ண முடியாது. அதாவது வேற எந்த டைப் மூவ்ஸுமே லேர்ன் பண்ண முடியாது. அதால் ஒரு ஃபேரி, நார்மல், சைக்கிக் ஸோ இந்த மாதிரி டைப் மூவ்ஸ் தான் லேர்ன் பண்ண முடியும். ஸோ வேற எந்த ஸ்டாப் மூவ்ஸையும் அதால் லேர்ன் பண்ண முடியாது. ஸோ அது வந்து ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் ஃபேரி டைப்பை பொறுத்த வரையும். பட் ஃபேரி டைப் போக்கிமன்ஸ்க்கு வந்து அவங்க ஃபியூச்சரில் அந்த அட்வான்டேஜ் கொடுத்தாங்க அப்படின்னா மேபி கூட்ரா வந்து இந்த பிளேஸ்ல இருந்து இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அவங்க அந்த அட்வான்டேஜ் கொடுக்குற வரைக்கும் நான் கூட்ரா வந்து 6th ஜென்ரேஷனில் பெஸ்ட் போக்கிமன் சொல்லுவேன். அண்ட் இந்த வீடியோ வந்து ரொம்ப லென்த்தியாக போயிடுச்சு. ஸோ சாரி ஃபார் தட், நான் ரொம்ப பேசிட்டேன்னு நினைக்கிறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு போக்கிமன் எக்ஸ்னு ஒரு கேம் வந்து உங்கள் மொபைலில் விளாடணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் இருக்குது. அந்த வீடியோ வந்து செக் பண்ணி பாருங்க. நான் வீடியோ ரெடி பண்ணியிருக்கேன் எப்படி போக்கிமன் கேம்ஸ் வந்து உங்கள் மொபைலில் விளாடுறது அப்படின்ட்டு. ஸோ தட்ஸ் இட் guys, thanks for watching. Subscribe to ChennaiGeekz. Peace. Watching. Subscribe. Your relationships are never meant to last.